பார்த்து இறங்குப்பா. ஒன்று வேணா இறங்கு. கீழே போடுறப்பா இறங்குப்பா. இப்படி வேற ஒன்று இறங்கு. ஒரு லோடு அனுப்பிடுங்க. அடுத்த லோடு வேற போகணும். கிளங்கு. வாங்கம்மா. காசு கொடு. காசு எடு. இப்ப லோடு கொண்டு வந்தல, இது கூலி 250 ரூபா. காசு எடு. 250 ரூபாவா? 250 ரூபா உனக்கு? காசு எடு. தமாஷ் பண்றதுக்கு நேரம் இல்ல. காசு எடு. காய்கறி மாதவி உங்க அம்மாடா. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னடா சொல்ற? காய்கறி மாதவி சொல்லுவியாடா? என்ன அடியா? ஒரு கூலிக்காரனோட மதிப்பு என்ன இப்ப காட்டுறேன். இந்த மார்க்கெட்ல என்னோட மதிப்பு என்ன இப்ப காட்டுறேன். ஏய் வாடா, ஒரு சின்ன பிரச்சனை. லுங்கி அவுத்து விடா. காசு எடு. என்ன மாதிரி பிரச்சனை? பாருங்க அம்சானே, ஒரு படி கருவேப்பிலைய கொண்டு வந்து கொடுத்துட்டு 250 ரூபாய் கூலி கொடுங்கன்னு கேக்குறான் இவன். இவனுக்கும் இவனோட பொண்டாட்டிக்கும் இவனோட 3 பிள்ளைங்களுக்கும் பணம் கொடுக்கறது. இப்ப எங்க குடுக்குற? இப்ப குடுக்கலன்னா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அது உன் குணத்தாலதான். எனக்கு வர கோவத்துக்கு அவ இங்க இருந்தா அண்ணா அவ்வளவுதான். என்னோட வீடே ஸ்கூலா மாறி போயிருக்கோம் அம்சாபாய். ஏண்டா ரமணா, உண்மையாவே உனக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. மூத்தவன் அனிஷ்குமார், ரெண்டாவது சுனிஷ்குமார், மூணாவது ஃபினிஷ்குமார். ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஃபினிஷ் எல்லாம் ஆகல. அமலா, ஆனந்தி, இந்திரா, இனியா, உமையம்மா, ஊர்மிளா. இவ்வளவு பசங்க எனக்கு ஏது? அமலா இப்ப வயித்துல தானே இருக்கா. மிச்ச உள்ளவங்களுக்கும் நீ பேர் ரெடி பண்ணி தானே வச்சிருக்க. இவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பானே. இங்க பாருங்க பாய், இவன் தூங்குறதுக்காக நான் வேண்டாத கடவுள் கிடையாது. பகல்ல தூக்கம், நைட் ஆனா இவனோட. இங்க பாரு, நான் ஏதாவது சொல்லிட போறேன். இந்த கேள்வியோட சாபத்தால என்னால இடுப்பு அசைக்க முடியல. போடா நான் இங்க. டேய் ரமணா, வாடங்க. உனக்கு இன்னைக்கு கம்பி கடை செக்ஷன் இல்ல வேலை? அதுக்காங்க லோடு இன்னும் வரல. லோடு வரலன்னு யார் சொன்னது? இல்ல, அந்த கம்பி கடையில. கம்பி கடைனா உடம்ப செஞ்சு வேலை செய்யணும்ல. இவனுக்கு அதெல்லாம் சரி வராதே. அம்மானு பார்க்க மாட்டேன். இங்க பாரு, இங்கேயே உட்காந்துட்டு எந்த வேலையும் பார்க்காம அங்க வந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு காசு கட்டினா கொடுக்க மாட்டேன். என்னை பத்தி தெரியல. ஒழுங்கா போய் வேலையை பாரு. வேலை செய்ய மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட சில்லறை ஏதாவது இருக்கா? எதுக்குடா? ரொம்ப டயர்டா இருக்கு. டீ குடிச்சிட்டு வரலாம். அந்த காசை வாங்கி டீயை குடிச்சிட்டு அவன் போய் நல்லா தூங்கட்டும். ஏன்னா ஒரு மூட்டை சிமெண்ட் இல்ல அவன் இங்க தூக்கிட்டு வந்தது. இந்த மாதிரி ஒழுங்கா போயிடு, இல்ல அவ்வளவுதான் உன்ன தூக்கிட்டு வந்திருக்கா பாரு. அம்சபாய், நம்ம மரக்கடை பாபா தேடினார். ஓ, அதை நான் மறந்தே போயிட்டேனே. பரதேசி நாயே, போலீஸ் பார்த்து ஓடியாடா. சொன்னா கேளுங்க சார். கைய வச்ச என்ன அவனு இன்னைக்கு அவனுக்கு காட்டுடா. என்ன சார், நான் ஓஹோ, அப்ப நீதான் அந்த வாசு? ஆமாடா, வெறும் வாசு கிடையாது, சாலா வாசு. இது தமிழ்நாட்டு போலீஸ் உருவாக்கி கொடுத்த ரத்தம் கிடையாது. கஷ்டப்பட்டு சொம தூக்குறவனோட ரத்தம்டா. அப்புறம் உங்க தில்ல காட்டுறதுக்கான பெஸ்ட் காம்பினேஷன். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசையோட தான் இந்த சாலா மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டியதுதான். ஓனா கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி நில்ல. என்னடா மிரட்டுறியா? இதை விட பெரிய மார்க்கெட்லாம் பார்த்துட்டு தான்டா வந்திருக்கேன் இங்க. நீ விளையாடி கடைசியில தமிழ்நாட்டு போலீஸோட நெஞ்சிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டியா? டேய், இதான் உனக்கு நான் தரப்போற ரோலெக்ஸ் வாட்ச். இதுதான் தமிழ்நாட்டு போலீஸோட ஒரு பிரச்சனையே. தப்பு பண்ணவன புடினா அதுக்கு சம்பந்தமே இல்லாதவன ஓட விட்டு பிடிக்கிறது. ஆளுங்களை கொலை பண்ணதுக்கு தலையில துண்டை போட்டு கோர்ட்ல ஆஜர் பண்ணும் போது நீங்க அந்த நேரத்துல நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருந்ததால அரசாங்கம் மாறின விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியாதா? சும்மா கிடையாது, எதிர்பார்த்ததை விட நிறைய மெஜாரிட்டி கிடைச்சுதான். டேய், யாரு ஆட்சி பண்ணாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. அதனாலதான் தைரியமா இங்க வந்து நான் நின்னு இருக்கேன். அண்ணன் எப்படியோ கிணத்துல விழுந்துட்டாரு. அப்ப கஞ்சி குடிச்சிட்டு நம்ம காப்பாத்திடலாம். என்னன்னே தெரியல,
வாசுகிட்ட நல்லா வசமா வந்து மாட்டுறது காக்கி சட்டைகளாவே இருக்காங்க. உள்ளிருந்து எல்லாரும் செய்ய வேண்டிய வேலையை வாசு தனியா தான் செய்யணும்னு ஆண்டவன் விருப்பப்பட்டா என்ன பண்றது? அப்படியே இருக்கட்டும். நல்லது மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிங்க இந்த வாசுவை மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி உத கொடுக்கறது இங்க சாதாரணமா நடந்துட்டு தான் இருக்கு. உதைக்க நான் ரெடி தான், உதவாங்க சாரு ரெடி தான், அதை பார்க்கறதுக்கு இவங்களும் ரெடி தான். அதனால நான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பேசாம இதை குறைச்சிடுவோமே. தெரியலன்னா நான் சொல்றேன், உழைக்கிறவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மண்ணு தான் இது. இதுக்குள்ள வந்து எங்கால ஒருத்தர் ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் சார். நாங்க போட்டிருக்கிற யூனிஃபார்மோட கலர்ல தான் வித்தியாசம். மனசு ஒண்ணுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளிகளும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். உங்கள மாதிரி கான்ஸ்டபிள் தனியா, ஐஜி தனியா விளையாடுற குரூப் இல்ல நாங்க. எங்க தொழிலாளி வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒரே இனம் தான், ஒரே ஜாதி தான். அதனால சார், சினிமால ஹீரோயின் படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்காம சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க, இல்லன்னா அசிங்கமாயிடும். மழை வரப்போகுது. போடா.